ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் லெக்சருக்கு முந்தின லெக்சர்ல நம்ம ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் என்னன்னு டிஃபைன் பண்ணி ப்ராப்ளம்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும், ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், ஐகன் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத படித்தோம். லாஸ்ட் லெக்சர்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதோட கண்டினியூஷனா இந்த லெக்சர்லையும் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸை படிக்க போகிறோம். ஐகன் வேல்யூல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் படிச்சோங்கிறத ஜஸ்ட் ரீகால் பண்ணிப்போம். ரெண்டு ஐகன் வேல்யூக்கு ஒரே ஐகன் வெக்டார் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஐகன் வேல்யூ கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியா படிச்சோம். ரெண்டாவது சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் நத்திங் பட் ட்ரேஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் நத்திங் பட் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது லாம்டாங்கிறது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐகன் வேல்யூ இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ்க்கு 1/λ ஐகன் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதான் லாம்டா is an eigenvalue of A implies 1/λ is an eigenvalue of A inverse அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கோம். அடுத்தது ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸுக்கும் ஐகன் வேல்யூ எப்பவுமே சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்தது கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் அண்ட் ஐகன் வேல்யூ என்னதான் இருக்குன்னா மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்றது சேம். அதாவது இப்படி சொல்லலாம், ஏ லாம்டாங்கிறது ஐகன் வேல்யூ ஆஃப் ஏயா இருந்துச்சுன்னா எனி கான்ஸ்டன்ட் சி கான்ஸ்டன்ட் வச்சு எனி ஸ்கேலார் சியை வச்சு ஏஐ மல்டிப்ளை பண்ணீங்க, அதாவது சிஏ அப்படின்னு மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஐகன் வேல்யூ என்னதான் சி லாம்டா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தோம். இந்த லெக்சர்ல அதோட கண்டினியூஷனா ஃபர்ஸ்டா என்ன பார்க்க போறோம்னா, லாம்டாங்கிறது ஐகன் வேல்யூ ஆஃப் ஏயா இருக்குன்னா தென் ஏ பவர் கேக்கு, அதாவது மேட்ரிக்ஸ் ஏ அகைன் அண்ட் அகைன் ஏ ஸ்கொயர் ஏ கியூப் அப்படின்னு ப்ராடக்ட் பண்றீங்க. அப்படி ஏ பவர் கேக்கு ஐகன் வேல்யூ என்ன இருக்குன்னா லாம்டா பவர் கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் இஃப் லாம்டா இஸ் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ தென் lambda power k is an eigenvalue of a power k. இப்போ for any positive integer, எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் k எடுத்தாலும் இது ட்ரூவா இருக்கும். இப்போ என்ன செய்ய போறோம்னா சிம்பிளி a ஸ்கொயருக்கு ப்ரூவ் பண்ணுவோம், a கியூபுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் a பவர் k ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஏதாவது ப்ரூஃப் எழுதுறோம். ப்ரூஃப் கொடுத்ததை எடுத்துக்குவோம். என்ன எடுத்துக்கணும்? lambda is an eigenvalue of a. ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாலே அது கரஸ்பாண்டிங்கா என்ன கிடைக்கும்? ஒரு ஐகன் வெக்டார் கிடைக்கும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 such that ax equal to lambda x இருக்கும் பை டெஃபினிஷன். அதான் கீழே எழுதிப்போம். let capital X be an eigen vector corresponding to lambda. so என்ன ஆயிரும்? ax equal to lambda x. இது மட்டும் தான் கீ பாயிண்ட். அதே மாத்தி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்ல போறோம்? a ஸ்கொயர் x என்னன்னு கன்சிடர் பண்ணுங்க. a ஸ்கொயர் x equal to எப்படி எழுதிக்கலாம்? a into ax. இதை a into ax மாத்தி எழுதிக்கலாம். இப்போ ax பதிலா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? by 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா that ax பதிலா lambda x. இப்போ a into lambda x, lambda காமனா எடுத்துப்போம். so ax again ax equal to by 1 lambda x. so lambda into lambda x nothing but lambda square x. so என்ன வந்துட்டு x not equal to 0 வேல்யூ தான் such that a square x equal to lambda square x. okay, so என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? lambda square is an eigen value of a square அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட்? இப்போ இதே மாதிரி a cube x என்னன்னு பார்ப்போம். ஆல்சோ a cube x equal to எப்படி எழுதிக்கலாம்? a square x. இப்போ அகைன் பாருங்க, a square x என்ன முந்தின இதுல எடுத்துக்கோமா? இந்த இருக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. அதுல என்ன இருக்கு? a square x equal to lambda square x. அதை இங்க யூஸ் பண்ணிடலாமா? lambda square x அகைன் lambda square காமன் எடுத்துக்கலாம். ax lambda x by 1, so lambda cube x. so இதே மாதிரி a power 4 வேணும்னா a power 4x equal to a into a cube. இந்த ஈக்குவேஷன் இந்த வேல்யூ a cube x equal to lambda cube x இதை யூஸ் பண்ணுங்க. அப்ப a power 4 ப்ரூவ் ஆயிரும். சிமிலர்லி a power 5 a power 6 எல்லாத்துக்கும் அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ இதே ஏதாவது ஜெனரலைஸ்டா எழுதலாமா? இங்க a cube சரியா? இந்த இடத்துல a cube மாத்திக்கோங்க, a cube. okay, proceeding like so we can prove that lambda power k is an eigenvalue of a power k. எப்போனா k is any positive integer அப்படிங்கிறது. okay, hence நம்ம என்ன சொன்னோம்? a லாம்டாங்கிறது a க்கு ஐகன் வேல்யூ இருந்துச்சுன்னா lambda power k a power k க்கு ஐகன் வேல்யூயா இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஜெனரலா கராலரி போடுறோம். இப்போ ஒரு a க்கு லாம்டா ஐகன் வேல்யூனா a power k க்கு lambda power k ஐகன் வேல்யூ. அப்போ a க்கு உள்ள எல்லா ஐகன் வேல்யூஸ் எடுங்க. lambda 1 lambda 2 etc lambda n. அப்போ a power k க்கு உள்ள ஐகன் வேல்யூஸ் என்னலாம் இருக்கும்? lambda 1 power k, lambda 2 power k etc lambda n power k by previous theorem. அப்படிதானே? அதான் இங்க கராலரி நோட் பண்ணிருக்கோம். ரிசல்ட் தான். if lambda 1 lambda 2 etc lambda n are eigen values of a,
ஏயோட ஐகன் வேல்யூஸ் இவர் அப்படின்னு வச்சுக்கோங்களா, ஏ பவர் கேயோட ஐகன் வேல்யூஸ் ஒவ்வொரு இதுக்கும் என்ன பவர் ஏ கிடைக்குங்களோ அதே பவரை ஐகன் வேல்யூஸ் எல்லாத்துக்கும் எடுங்க. ஸோ தட்ஸ் அன் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ பவர் கே அப்படிங்கிறது ஐகன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 7. ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். எடுத்துக்கோங்க, மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்கு ஐகன் வேல்யூஸ் டிஃப்ரெண்டா இருக்கு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்டா இருக்கிற ஐகன் வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்லி கிடைக்கிற எல்லா ஐகன் வெக்டார்ஸும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் பை ப்ராப்பர்ட்டி 1. ரைட்டா, ஃபர்ஸ்டா பார்த்த ப்ராப்பர்ட்டி போன லெக்சர்ல பார்த்துட்டு. ஓகே, அப்போ ஐகன் வேல்யூஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலேட்டிவ்லி கிடைக்கிற ஐகன் வெக்டார்ஸும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ரைட், அப்போ அந்த ஐகன் வெக்டார்ஸ்லாம் டிஃப்ரெண்டா மட்டும் இருக்காது. இன் அடிஷன் இட்ஸ் தீஸ் ஐகன் வெக்டார்ஸ் ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறத the statement. Every eigenvectors corresponding to distinct eigenvalues of a matrix A are linearly independent. அப்ப எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும், distinct eigenvalues of A, a matrix A கன்சிடர் பண்ணுங்க. அதாவது lambda 1 lambda 2 etc lambda k எல்லாம் distinct என்ன, ஒண்ணுக்கு ஈக்குவல் அல்ல, எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். மேட்ரிக்ஸ் A யோட ஐகன் வேல்யூஸ் டிஃபரெண்டா இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்போ இது கரஸ்பாண்டிங்லி என்ன கிடைக்கும், ஐகன் வெக்டார்ஸ் கிடைக்கும். அத x1 x2 etc xk ன்னு வெச்சுக்கோங்க. Therefore let x1 x2 etc xk be the eigenvectors corresponding to lambda 1 lambda 2 lambda k respectively. சரி, அப்போ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம், a xi equal to lambda I xi for every I equal to 1 to k. இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது these eigenvectors are linearly independent. அப்போ இந்த ஐகன் வெக்டர்ஸ் x1 x2 etc xkங்கிறது linearly independent ப்ரூவ் பண்ணோம். அதாவது equal to prove x1 x2 etc xk are linearly independent. சப்போஸ் linearly independent வச்சுக்கோம், எடுத்துட்டு ஒரு கான்ட்ராக்ஷன் கொடுக்கும். ஓகே, சரி, அதான் எடுத்துக்கோம். சப்போஸ் x1 x2 etc xk are linearly dependent. linearly dependent என்ன கண்டிஷன் இருக்கும், linearly independentனா என்ன, அதை யோசிப்போம். linearly independentனா ரீகால் பண்ணுங்க, ஒரு லீனியர் காம்பினேஷன், எந்த வெக்டார்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிடுறீங்களோ அதை வச்சு எந்த ஒரு லீனியர் காம்பினேஷன் போட்டு அது ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இம்ப்ளைஸ் என்ன சொல்லிடலாம், அதுல எடுத்த ஸ்கேலார்ஸ் எல்லாமே 0 அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இப்ப நமக்கு என்ன வேணும், லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன சொல்லிடலாம், ஏதோ ஒரு ஸ்கேலார்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், எல்லாம் 0வா இல்லாத ஸ்கேலார்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், சச் தட் அதோட லீனியர் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, லீனியர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், 0வா இருக்கும். அதான் இங்க எழுதிருக்கும். சப்போஸ் x1 x2 etc xk are linearly dependent அப்படின்னா என்ன இருக்கும், கண்டிப்பா there is scalars alpha 1 alpha 2 alpha k, அதுல எல்லாம் 0 ஆகாது. ஏதாவது 1 2 0 இருக்கலாம், 0 ஆகாம சில இருக்கும், கண்டிப்பா எல்லாமே 0 ஆகாது. சச் தட் ஆனா இந்த லீனியர் காம்பினேஷன் equal to 0. சரி, இப்போ வாங்க இதுல இந்த லீனியர் காம்பினேஷன்ல இப்போ ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா கே இருக்கா, அதுல எதுலாம் நான் 0 அதெல்லாம் எடுங்க. கன்சிடர் ஒன்லி ஆல்பா ஐ நாட் ஈக்குவல் டு 0. நான் 0 ஆல்பாஸ்லாம் எடுப்போம். அடுத்தது இந்த நான் 0 ஆல்பாஸ்னா 0 உள்ளதுன்னா இந்த காம்பினேஷன்ல 0 இருக்கெல்லாம் கட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். கட் பண்ணிட்டு அப்போ ஏதோ ஒரு இடத்துல அங்கங்க பிரிஞ்சு இருக்கும் போது இப்ப என்ன செய்யறோம்னா இதே ரீநேம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ x1 x2 எக்ஸெட்ரா xk திரும்பி இப்போ ஆல்பா 1 நாட் ஈக்குவல் டு 0, அடுத்தது ஆல்பா 3 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன இருக்கு, ஆல்பா 3 x3 அது மிச்சம் இருக்க சம்ல இருக்கும். இப்போ ஆல்பா 3 x3க்கு என்ன கொடுத்துருக்கோம், 3க்கு பதிலா 2 இண்டெக்ஸ் கொடுத்து மாத்துங்க. ஓகே, அப்படி எல்லாத்துக்கும் ரீநேமும் கொடுத்து இந்த ஃபார்மட்ல எழுதி கொடுக்குறோம். ஓகே, அதான் இங்க எழுதிடும். கன்சிடர் ஒன்லி ஆல்பா ஐ நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் ரீஅரேஞ்ச் த வெக்டார்ஸ் x1 x2 etc xk. அது கூட என்ன செஞ்சுக்கணும், ரீநேமிங்கும் சேர்த்து கொடுத்துருங்க. ரீநேமிங்கும் சேர்த்து கொடுத்து இப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதிருங்க. சச் தட் இப்படி எழுதிட்டோம்னா என்ன இருக்கும், ஆல்பா ஐ ஆல்பா 1 ஆல்பா 2 எக்ஸெட்ரா ஆல்பா ஜேங்கிறது நான் ஜீரோஸா இருக்கும். சச் தட் இதுதான் என்னது ஷார்டஸ்ட் காம்பினேஷனாகவும் இருக்கும். இப்படி இருக்கிற காம்பினேஷன்ல ஷார்டஸ்ட் காம்பினேஷன். ஓகே, we may assume that the shortest combination as this. இதான் இருக்கிறதுல ஷார்டஸ்ட் காம்பினேஷன் வச்சுக்கோம். இதோட காம்பினேஷன் சின்னதா போச்சுன்னா அது லீனியர்லி கரஸ்பாண்டிங்லி 0 ஆயிரும் அப்படிங்கிற வச்சுக்கலாம். இதோட ஷார்டஸ்டா எடுக்க முடியாது அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ வாங்க
இப்போ என்ன செஞ்சுக்கிறீங்க, நம்ம கையில இருக்கிறது என்ன, இது ஒண்ணு பாயிண்ட் நம்பர் ஈக்குவேஷன் நம்பர் 1 மட்டும் கையில இருக்கு. சோ இதை யூஸ் பண்றது எதாப்ல போறீங்க. என்ன செய்றீங்க, இதுல ஏ வச்சு ப்ரீ மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க a into 0 அப்ப 0 மேட்ரிக்ஸ் 0 ஆயிருது. இதை இப்போ ப்ரீ மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆல்பா 1 ax1 ஆல்பா 2 ax2 எக்ஸெட்ரா ஆல்பா j axj. இப்போ ஆல்பா x1 பதிலா என்ன போட்டுக்கலாம், லாம்டா 1 x1. அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 மாத்தி யூஸ் பண்ணிருங்க. சோ இது அகைன் ப்ரூவ் பண்ணிடலாமா, alpha 1 lambda 1 x1 alpha 2 x lambda 2 x2 etc alpha j lambda j xj equal to 0. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கிறீங்க. இவங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இதான் என்னது, ஷார்ட்டஸ்ட் காம்பினேஷன் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் ரிலேஷன் தான் உள்ள ஈக்குவேஷன். இப்போ இதுல லாம்டா 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, இந்த இதை லாம்டா 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2 into லாம்டா 1. அடுத்தது இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல மைனஸ் பண்ணிருங்க. அப்போ இதெல்லாம் லாம்டா 1 வச்சு மல்டிப்ளை பண்ணா ஆல்பா 1 லாம்டா 1 x1, அதுவும் இந்த டேர்ம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது என்ன இருக்கும், ஆல்பா 2 லாம்டா 1 x2 மைனஸ் ஆல்பா 2 லாம்டா 2 x2. இதை காமன் எடுத்துக்கலாம், ஆல்பா 2 காமன் எடுத்துக்கலாம், x2 காமன் எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஆல்பா 2 இங்க லாம்டா 1 இருக்கு, இங்க லாம்டா 2 இருக்கு. அப்போ ஆல்பா 2 லாம்டா 1 மைனஸ் லாம்டா 2 x2. சிமிலர்லி மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஆல்பா j லாம்டா 1 மைனஸ் லாம்டா j xj ஈக்குவல் டு 0. இப்போ லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா j எல்லாம் என்னது, டிஸ்டிங்க்ட், அப்படிதான், வேற வேற. அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா இருக்காது. சோ x லாம்டா 1 மைனஸ் லாம்டா 2 நாட் ஈக்குவல் டு 0, லாம்டா 1 மைனஸ் லாம்டா j நாட் ஈக்குவல் டு 0, எல்லாமே நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்க ஆல்பாஸ்லாம் எப்படி எடுத்தோம், நான் ஜீரோ ஆல்பாஸ் தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த காம்பினேஷனும் ஆல்பாஸ் எல்லாமே, இதுல இருக்க ஆல்பா எல்லாம் நான் ஜீரோ. ஸோ இதோட ப்ராடக்ட் இது எல்லாமே என்ன, ஸ்கேலார்ஸ் ஃபீல்டுல உள்ளது. ஸோ இதோட ப்ராடக்டும் ரெண்டு நான் ஜீரோ இதை எடுத்தா ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இதுவும் நான் ஜீரோ. அப்போ இங்க என்ன வருது, ஒரு காம்பினேஷன் கிடைச்சிருக்கு. இதுல எத்தனை ஆட்கள் இருக்காங்க, x2, அடுத்துல x3 எக்ஸெட்ரா xj இருக்காரு. அப்போ j மைனஸ் 1 எலமெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ற மாதிரி, வெக்டர்ஸ் இன்வால்வ் பண்ற மாதிரி காம்பினேஷன் கிடைச்சிருக்கு. சச் தட் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, நான் ஜீரோவா இருக்கு. அப்படின்னா எல்லா கோஎஃபிஷியனும் நான் ஜீரோவா இருக்கு. இந்த காம்பினேஷன் சரி, இந்த இடத்துல ஃபார் எவ்ரி i ஈக்குவல் டு 2 2 இந்த 1 மட்டும் அடிச்சு விட்டுருங்க. 2, 3, எக்ஸெட்ரா j. சரி, இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு, j மைனஸ் 1 இன்வால்வ் ஆகிற காம்பினேஷன். ஆனா நமக்கு தெரிஞ்சது என்ன, ஷார்டஸ்ட் காம்பினேஷன் என்ன, தீஸ் j வெக்டார்ஸ் உள்ளதுதான். ஸோ இதோட ஷார்டஸ்டா ஒண்ணு கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஸோ வி கெட் அ கான்ட்ரிபியூஷன். இதான் ஏன்னா ஷார்டஸ்ட் வச்சிருக்கோம், இப்போ அதை விட ஷார்டஸ்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பா இது முடியாத காரியம். ஸோ வி கெட் அ கான்ட்ரிபியூஷன். அப்போ கண்டிப்பா எது எடுத்தோம் கான்ட்ரிபியூஷன், இப்படி லீனியர்லி டிபெண்டன்ட் எடுத்தோம் கான்ட்ரிபியூஷன். ஹென்ஸ் தட் வேல்யூ இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அதான் கீழே எழுதியிருப்போம். Therefore, we get the shortest relation, equation number 4, with length j minus 1. ஆனா என்னது முடியாது, ஏன்னா 2 தான் shortest relation of length j. So we get a contribution. So the vectors are linearly independent. So hence we proved eigenvectors corresponding to distinct eigenvalues. பாத்தீங்கன்னா அது எப்படிதான் இருக்கும், linearly independent தான் இருக்கும். Next property, the characteristic roots of Hermitian matrix are real. Hermitian matrix நாலே என்ன தெரியும், A equal to A transpose க்கு பார், அதான் A bar transpose. பார்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஒவ்வொரு என்ட்ரியில இருக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுங்க. x மைனஸ் x பிளஸ் iy பார் ஈக்குவல் டு என்ன, x மைனஸ் iy. அதை மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு என்ட்ரிக்கும் கான்ஜுகேட் எடுத்துட்டு மொத்தமா ஏல டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிட்டுனா தென் த மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி ஹெர்மிஷியன். இப்போ என்ன சொல்றாங்க, இப்படி ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ், இன் அதர் வேர்ட்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆர் ஆல் ரியல் அப்படிங்கறத சொல்றோம். ஓகே, the eigen values of Hermitian matrix are all real. ஓகே, அப்போ ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் எடுங்க. அப்போ என்ன கண்டிஷன்ஸ் அடிச்சுக்கிறோம், that condition A equal to A transpose A bar transpose. இப்போ என்ன சொல்லணும், கேரக்டரிஸ்டிக் ரூட் எல்லாம் ரியல்னு சொல்லணும். ஏயோட கேரக்டரிஸ்டிக் ரூட்லாம் ரியல்னு சொல்லணும். அப்போ ஒரு கேரக்டரிஸ்டிக் ரூட் எடுங்க. இப்போ லாம்டா இஸ் ரியல்னு ப்ரூவ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே, லாம்டா பி a characteristic root of A. அப்போ அது கரஸ்பாண்டிங்லி கேரக்டரிஸ்டிக் வெக்டார் கிடைக்கும். அதான் let x be a characteristic vector corresponding to
lambda and it satisfies this equation. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல pre multiply by x bar transpose, pre multiply by x bar transpose. x ங்கிறது என்ன, vertically x1, x2, etc. xn vertical எடுப்போம். அப்போ அது என்ன யூசன் n by 1 matrix. ஓகே, x ங்கிறது n by 1 matrix. இதுங்கிறது x bar transpose-ங்கிறது இத அப்படி ஹரிசாண்டலா மாத்த போறோம். யூசன் 1 by n matrix ஆகும். ஓகே, இப்போ ப்ரீ மல்டிப்ளை பண்றீங்க. இப்போ பாருங்க, இந்த ப்ராடக்ட் என்ன ஆகும், இந்த ப்ராடக்ட் டோட்டலி xங்கிறது n by 1 matrix எழுதிருக்கேன். xங்கிறது n by 1 matrix, aங்கிறது n by n matrix, xங்கிறது n by 1 matrix. அப்போ x பாரும் n by 1 matrix தான். அதுக்கு டிரான்ஸ்போஸ் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், that become 1 by n matrix. அப்போ இது மூணையும் ப்ராடக்ட் பண்ணுங்களேன், இது மூணையும் ப்ராடக்ட் பண்றீங்க. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் அது என்ன மேட்ரிக்ஸ் ஆகும்னு சொல்ல முடியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி ப்ராடக்ட் பண்ணீங்கனாலே இதெல்லாம் ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா தானே இருக்கு. n ஈக்குவல் டு அங்க முடியிற காலம் கவுண்ட்டும் இங்க இருக்கிற ரோ கவுண்ட் ஈக்குவல், இங்க இருக்கிற காலம் கவுண்ட்டும் இங்க இருக்கிற ரோ கவுண்ட் ஈக்குவல். அப்போ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் தட் கிராஸ் திஸ், அப்படிதானே? ஓகே, அதான் இருக்கும். திஸ் இஸ் a 1 by 1 மேட்ரிக்ஸ். இது 1 by 1 மேட்ரிக்ஸ். அப்போ 1 by 1 மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அதே தான் இருப்போது, அப்படிதானே? ஒரே ஒரு என்ட்ரி டிரான்ஸ்போஸ் எடுத்தா அதே ஒரு என்ட்ரி தான் இருப்போது. ஸோ இந்த இடத்துக்கு போல என்ன வச்சுக்கலாம், இந்த மேட்ரிக்ஸ் போல டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் தப்பு கிடையாது. சின்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் A bar transpose AX is a 1 by 1 matrix. So transpose எடுத்தாலும் மாற போறதுல transpose எடுத்துக்கோங்க. இப்போ AB whole transpose equal to என்ன, B transpose A transpose. So தனித்தனி அப்ளை பண்ணிடலாமா? X க்கு transpose, அடுத்து A க்கு transpose, அடுத்தது X bar transpose க்கு transpose. Transpose க்கு transpose என்ன, the same X, அதே இது. ஓகே, இப்போ என்ன செஞ்சீங்கன்னா ரெண்டு பக்கம் பார் எடுங்க, பார் எடுத்துட்டீங்க. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்துக்கீங்க, போத் ஆர் ஈக்குவல். இப்போ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டை தனித்தனியா அப்ளை பண்ணிடும், அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ எக்ஸ் பார் பார் ஈக்குவல் டு எக்ஸ், அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். சரி, இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. நமக்கு ஏ பார் டிரான்ஸ்போஸ் இருக்கு, அதான் நமக்கு என்ன தெரியும், ஏ இஸ் அன் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸோ பை 1 இந்த கண்டிஷன் இருக்கு. இப்போ ஏ பார் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். இப்போ ஏஎக்ஸ்ன்னு பாத்துட்டீங்க. ஏஎக்ஸ்ன்னு பார்த்தா என்ன செஞ்சுக்கலாம், is equal to lambda x by equation number 2. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, by equation number 2 lambda x. சரி, lambda x ஆ, இப்போ இதுல இருந்து lambda காமனா எடுத்துக்கோம், lambda into that value, this value, right? இப்போ இந்த சைட கான்சிடர் பண்ணுவோம். again x transpose is an 1 by n matrix, x is an n by 1 matrix. அப்போ x bar transpose into x is an 1 by 1 matrix, அப்படிதானே? அப்ப இங்க யூஸ் பண்ணுங்க, ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு. ஓகே, இஸ் நதிங் பட் 1 by 1 மேட்ரிக்ஸ்னால the value is same, அதே தான் உள்ள எழுதிக்கலாம். சோ என்ன எழுதிக்கலாம், இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க, அதான் RHSல இருந்து LHS கொண்டு வாங்க. அப்ப என்ன ஆகும், lambda times this minus lambda bar times same value. அப்போ இந்த ரெண்டையும் இதையும் காமனா எடுத்துக்கலாமா, வெளியே எடுத்துருங்க. அப்போ lambda minus lambda bar x bar transpose equal to x, that is equal to 0. இப்போ மெயின் எய்ம்னா லாம்டா இஸ் ரியல்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்டா இது நாட் ஈக்குவல் டு 0 னு கிளைம் பண்ணுவோம். ஓகே, அது என்னன்னு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நவ x பார் டிரான்ஸ்போஸ் x எடுத்துக்கோ. x பார் xங்கிறது இது, அப்படிதானே? x பார்னு பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு என்ட்ரிக்கும் பார் எடுக்கணும். அதுக்கு டிரான்ஸ்போஸ் பாத்தீங்கன்னா இசன் அப்படி மாத்தி எழுதணும். அப்போ இது ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா என்ட்ரி வைஸ் ப்ராடக்ட் இசன் 1 by 1 மேட்ரிக்ஸ். அப்போ ஃப்ரீ எழுதிக்கலாம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு x z bar equal to என்ன பார்த்திருக்கோம், modulus of z the whole square. Okay, for any complex number z, அந்த ப்ராப்பர்ட்டி இங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன தெரியும், x is an eigen vector. அப்போ இது கண்டிப்பா நான் ஜீரோவா இருக்கும். x நான் ஜீரோனா x இதானே, x1 x2 etc xn, இதுல ஏதாவது ஒன்னாவது நான் ஜீரோவா இருக்கும். அப்போ அது கரஸ்பாண்டிங்கா கண்டுபிடிக்க modulus of xi ஸ்கொயர் என்ன ஆகும், நான் ஜீரோ ஆகும். So that value is non-zero. So this value not equal to 0. ஓகே, அப்போ 3ல எடுங்க. 3ல இந்த வேல்யூ என்னது, நாட் ஈக்குவல் டு 0 ஆயிட்டு. ஸோ இந்த வேல்யூ கண்டிப்பா லாம்டா பார் 0 தான், அதை எழுதணும். therefore 3 implies இது ஈக்குவல் டு 0 அண்ட் இதுல இருக்கிற இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், இந்த சைடு இருக்கிற ப்ராடக்ட் லாம்டா மைனஸ் லாம்டா பார் ஈக்குவல் டு 0. therefore லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார். ஓகே, ஒரு நம்பர் அதுக்கு
காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தாலும் சேம் தான். இப்போ பாருங்க எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிறது அது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஐஒய். எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் எப்போ வரும், ஒய் வந்து ஜீரோவா இருக்கும்போது மட்டும்தான் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட் இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒய் ஜீரோவா இருந்தாலும் அப்போ எக்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்வால்வ் ஆகல. ஸோ தட் நம்பர் இஸ் ரியல். எக்ஸ் இஸ் lambda is real. Hence our proof. என்ன ப்ரூவ் பண்ணோம், கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இஸ் ரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம். இப்போ நமக்கு என்ன தெரியும், ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கும், A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். அப்போ ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தெரியும். அப்போ இதே ரிசல்ட் எங்கேயும் ட்ரூ ஆயிரும், ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ட்ரூ ஆயிரும். அதான் நெக்ஸ்ட் கராலரி. The characteristic root of real symmetric matrix are real. Next property, the characteristic root of skew Hermitian matrix. Skew Hermitian matrix la enna condition satisfy pannom, A equal to minus A bar transpose அப்படிங்கிற condition satisfy பண்ணிருக்கும். அப்போ characteristic root of skew Hermitian matrix are எப்படி இருக்கும்னா purely imaginary இருக்கும், இல்லாட்டி ஜீரோ ஆயிருக்கும். ரியல் ஆகுதுன்னா ஜீரோ மட்டும் இருக்கணும், இல்லாட்டி பியூர்லி இமேஜினரியா இருக்கணும். லெட் A be a skew Hermitian matrix. அப்போ லாம்டாங்கிறது கேரக்டரிஸ்டிக் ரூட்னு வச்சுப்போம். அப்போ என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் A minus lambda I equal to 0. இப்போ இதை பாருங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் IA minus I lambda I. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஐஏங்கிறது என்ன, ஒவ்வொரு என்ட்ரியிலையும் ஒவ்வொரு என்ட்ரிலையும் ஐ மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க. அப்போ அது நமக்கு தெரியும், டிட்டர்மினன்ட்ல ஒரு ரோல இருந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தீங்கன்னா வெளியே K இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் வரும். அப்போ A is an n by n மேட்ரிக்ஸ். அப்போ n டைம்ஸ் I வெளியே வந்திருக்கும். ஸோ இது I பவர் n A அப்படிங்கிற டிட்டர்மினன்ட் தான் இருக்கும். இதே மாதிரி சிமிலர்லி இந்த சைடும் I பவர் n lambda I வந்திருக்கும். ஸோ I பவர் n இன்டூ A lambda A மைனஸ் lambda I. ஓகே, இதோட வேல்யூ என்னது, ஜீரோ. ஜீரோ தூக்கி போட்டுருமா, அப்போ இது ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ IA is a characteristic root of A. IA I lambda is a characteristic root of IA. சரி, நமக்கு என்ன தெரியும், A is skew Hermitian வச்சுக்கோமே, தென் IA வந்து என்னதாகும், ஹெர்மிஷியன் ஆகும். நீங்க வேணா சிம்பிளி செக் பண்ணலாம். ஐஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோமே, பார் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இருக்கும். ஸ்கியூ ஹெர்மிஷியனால இதை ஏங்கிற யூஸ் பண்ணி ஹெர்மிஷியன் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ ஐஏங்கிறது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ அதோட கேரக்டர்ஸ் ரூட்ல எப்படிதான் இருக்கும், ரியலா தான் இருக்கும். அதான் முன்ன ப்ராப்பர்ட்டி. therefore by property 8 characteristic root of IA are real. A characteristic root என்ன, I lambda. அப்போ என்ன எழுதிக்கலாம், I lambda is real. சரி, I lambdaங்கிறது ரியலா, ஒரு கான்ஜுகேட் வச்சு மல்டிப்ளை பண்ண, ஐயை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது ரியலா இருக்கு. அப்படின்னா லாம்டா என்னதான் இருக்கும், பியூர்லி இமேஜினரியா இருந்தாதான் ஐயை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது I இன்டூ I ஈக்குவல் டு மைனஸ் 1 வரும். ஸோ ரியலா ஆக முடியும், அப்படித்தானே. அப்போ லாம்டா கண்டிப்பா எப்படிதான் இருக்கும், பியூர்லி இமேஜினரியா இருக்கணும். இல்லாட்டி லாம்டா ஈக்குவல் டு 0 இருந்தாலும் ரியல் தான், I 0 ஈக்குவல் டு 0. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 0 ஆகவும் இருக்கலாம். லாம்டா இஸ் பியூர்லி இமேஜினரியா 0. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், கேரக்டர்ஸ் ரூட் எடுத்தீங்க, அதோட அது எப்படி வந்துட்டு பியூர்லி இமேஜினரியா இருக்கு, இல்லாட்டி 0 இருக்கு. ஹென்ஸ் கேரக்டர்ஸ் ரூட் ஆஃப் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் எய்தர் பியூர்லி இமேஜினரி ஆர் 0. சரி, இதே மாதிரி அங்க முந்தின இதுல பார்த்தோம், ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொண்டு போனோம். அதே மாதிரி இங்க ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் இதே ரிசல்ட் வருமானா கண்டிப்பா வரும். பிகாஸ் every real symmetric matrix is skew Hermitian. So அதை யூஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கராலரி எழுதிடலாம். கராலரி, the characteristic roots of real skew symmetric matrix are either purely imaginary or 0. எப்படி, we know that any real skew symmetric matrix is skew Hermitian. Or real symmetric matrix implies skew Hermitian. Q Hermitian implies அதோட characteristic root pure and imaginary by previous property.